ஒரு காலத்தில் தேவலோகமும் பூலோகமும் மிகுந்த தொந்தரவிலிருந்தது. சூரபத்மன் என்ற அசுரன் கடும் தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து அபார சக்திகளைப் பெற்றிருந்தான். அந்த சக்தியை நல்லதற்கு பயன்படுத்தாமல் தேவர்களை துன்புறுத்தி உலகையே அச்சுறுத்தினான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று, ஐயா, எங்களை இந்த அசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்து தமது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அவை சரவண பொய்கையில் விழுந்தன. அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. கார்த்திகை மாதர்களால் அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டனர். பார்வதி தேவி வந்து அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கினார். அப்போது உருவானவர் ஆறுமுகன், வேலாயுதன், குமாரன், முருகன். சிவபெருமான் தமது சக்தியான வேலாயுதத்தை முருகனிடம் கொடுத்து, தர்மத்தை காக்கும் பொறுப்பு உனக்கே என்றார். முருகன் சூரபத்மனை எதிர்த்து யுத்தம் செய்தார். அசுரன் பல வடிவங்கள் எடுத்தும் முருகனின் வீரத்துக்கு ஈடாக முடியவில்லை. இறுதியில் சூரபத்மன் மரமாகவும் மாமரமாகவும் மாறினான். முருகன் தனது வேலால் அதை 2ஆக வெட்டினார். அப்போது சூரபத்மன் உணர்ந்து, என் அகங்காரம் காரணமாக இவ்வாறு ஆனேன் என்று சரணடைந்தான். முருகன் கருணையுடன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் கொடியாகவும் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து முருகன் வீரத்தின் வடிவம், ஞானத்தின் உருவம், கருணையின் கடல் என போற்றப்படுகிறார். இந்தக் கதை நமக்கு சொல்லும் பாடம்: அகங்காரம் அழிவு, பணிவு உயர்வு. தர்மம் எப்போதும் வெற்றி பெறும். வேண்டுமென்றால் இன்னொரு முருகன் கதை அல்லது குழந்தைகளுக்கான எளிய பதிப்பாகவும் சொல்லுவேன்.